வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 23 வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது நேற்றே அறிவித்திருந்தோம். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட, பானாஜிக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. புனே மற்றும் சாட்டாரா, ரத்னகிரி எல்லாம் காற்றுடன் மிக கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. பாதிப்பை கூட ஏற்படுத்தி வருகிறது. இந்த அரபிக்கடல் நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து மிக மெல்ல தெற்கு நோக்கி கோவா பகுதி வரை தெற்கு நோக்கி நகர்வதற்கோ அல்லது கிழக்கு நோக்கி நகர்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே எதிர்பார்த்தது ஓமன் பகுதியை நோக்கி நகரத் தொடங்கி புயலாகி மீண்டும் செயலிழந்து மகாராஷ்டிரா கரைக்கு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தற்பொழுதைய ஆய்வு முடிவுகளின்படி அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு. தொடர்ந்து இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க் லோ பிரஷராக உருவாகி ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் முழுவதுமே கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மிக அதீத கனமழை பொழிவு வரை ஒரு சில இடங்களில் கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காற்றை திசை மாற்றி எடுத்து செல்லும் என்று எதிர்பார்த்த நிலையில் திசை மாற்றி கொண்டு போகாமல் காற்றை குவிக்கும் அமைப்பாக தற்பொழுது அமையப் போகிறது. இன்றைய தேதியில் காற்று குவிதல் என்பது கோவா, மும்பை இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை படிப்படியாக அது ஒட்டுமொத்த கடலோர கர்நாடகா, ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் இன்றைக்கு மாலைக்குள் தீவிரமடைந்துவிடும். அதனைத் தொடர்ந்து உள் மகாராஷ்டிராவிற்கும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடைய தொடங்கும். கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும், சூரத் வரைக்கும், குஜராத்தோட பகுதி வரைக்கும் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இன்றே தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கலாம். ஒருவேளை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நாளை உறுதியாக அறிவித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படும். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்று வங்கக்கடலில் புதிதாக உருவாகப் போகிற வளிமண்டல சுழற்சியை நோக்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதிய மாலை முன்னிரவில் ஆங்காங்கே இடிமழை பொழிவு தெரிகிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவின் உள்பகுதி, ஆந்திர பிரதேசம் மற்றும் அனைத்து தென் மாநிலங்களுக்குமே கனமழை பொழிவை கொடுக்கப் போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி இடிமழை பொழிவை கொடுக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உறுதி. டெல்டா, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை தெரிகிறது. இன்றைய மாலைய மழைப்பொழிவு நாளை மேலும் தீவிரமடையும். இன்றைக்கு இரவில் ஆந்திர பிரதேச கடலோரம், தெலுங்கானா, ஒடிசா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலைக்குள். இந்த மழைப்பொழிவு நாளை 24ஆம் தேதி சனிக்கிழமை இரட்டிப்பாகும். கண்டிப்பாக மும்பை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அரபிக் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும், கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் பாதிக்கக்கூடிய வகையில் சில இடங்களில் அதிக கனமழைப்பொழிவு, அதீத கனமழைப்பொழிவை கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிலையில் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கும்.
ஆனால் நேற்றைய அறிக்கையில் கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கே என்று அறிவித்திருந்தோம். ஆனால் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. ஆனால் இன்றைய மழையில் பாதியாக குறையும், நேரமும் அதைவிட குறையும். ஆக இன்று போல் நாளையும் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை உண்டு. இன்று பரப்பில் சற்று கூடியிருக்கும், நாளை பரப்பில் குறைந்திருக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 24ஆம் தேதியை விட 25ஆம் தேதி மேலும் தீவிரமடையும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகரத் தொடங்கி வங்கக்கடலோரம், ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களிலேயும் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். அரபிக்கடல் மழை மேலும் அச்சுறுத்தலாக, குறிப்பாக மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட ரத்னகிரி, கோவா, மும்பை அதாவது பானாஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழை என்பது உறுதி. பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து ஊடகங்களிலுமே வெள்ள பாதிப்பை எல்லாம் படம் பிடித்து காட்டுவார்கள். மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பைக்கு வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேல் 26, 27, 28 பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. 26, 27, 28 3 நாளும் கனமழை, மிக கனமழை பொழிவு மும்பைக்கு உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து மாநிலங்களிலேயும் அரபிக்கடலோர மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது கேரளாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கேரளாவில் பொழியும் மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் வயநாட்டிலும் பொழியும். கர்நாடகாவில் பொழியும் மழை அது குடகு பகுதிகளிலையும் ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளையும் பொழிந்து வரக்கூடிய 10 நாட்களிலே கர்நாடக அணையை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் மேட்டூருக்கு திறக்க வாய்ப்பு இருக்கிறது. மேட்டூர் அணை ஜூன் 12க்கு முன்பாகவே திறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதில் மாற்றமில்லை. ஆக அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியும் மழை அனைத்து அணைகளுமே முன்கூட்டியே நிரப்பும் என்பதில் மாற்றமில்லை. படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் தொடங்கி தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக, சாரல் மழையாக, அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடக்கூடிய அளவில் மேகமூட்ட வானிலையாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். கேரளாவிலிருந்து வரக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்து பெய்து நீலகிரி, வால்பாறையெல்லாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு பாதிப்பை கூட சில இடங்களில் ஏற்படுத்தலாம். தாழ்வான பகுதிகளெல்லாம் நிலச்சரிவு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நிலச்சரிவுனா பெரிய நிலச்சரிவு கிடையாது, கொஞ்சம் வயநாடு போன்ற பகுதிகள் எல்லாம். ஆகவே வாய்ப்பு இருக்குது. ஆக முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவெல்லாம். ஆகவே அதிக மழை, அதீத மழைப்பொழிவெல்லாம் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுப்பது மிக மிக அவசியமாகும். தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள், லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.